ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16. நாம் சத்தியத்திற்காக நிலைத்து நின்று சரியானதை செய்யும்போது வெட்கப்படவோ அல்லது சங்கடப்படவோ வேண்டிய அவசியமில்லை. ஒரு அவமான சொல்லோ அல்லது நம்மை இழிவுபடுத்தும் பேச்சோ நாம் யார் என்பதை தீர்மானித்துவிடப் போகிறதா? இல்லை. கிறிஸ்துவுக்காக நாம் உறுதியான நிலைப்பாடு எடுத்ததற்காக யாராவது நம்மை ஏதேனும் பெயரிட்டு அழைப்பதோ அல்லது முத்திரை குத்துவதோ நமக்கு உண்மையான பாதிப்பை ஏற்படுத்த போகிறதா? இல்லை. இணையதளத்தில் நம்மை தூண்டிவிட்டு வாக்குவாதத்தை தொடங்க முயலும் யாரோ ஒரு நபர் நம்மை வீழ்த்திவிட போகிறாரா? இல்லை. இவை எதுவும் நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் கட்டுப்படுத்த போவதில்லை. ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், நாம் மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்களின் அங்கீகாரம் எதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த உண்மையை நாம் உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபை, சமாதானம் மற்றும் சமூகம் எங்களை வழிநடத்தட்டும். எங்கள் தேவைகளை நீர் சந்தித்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையிலும் உம்மை பற்றி யாரிடமும் சொல்ல வெட்கப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுடைய மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.